இந்த டைமில் கால் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறது. யாரா நீ இந்த டைமில் கால் பண்ணிட்டு இருக்க? பேசுறேன்டா பேசுறேன் வேற ஃபோனா. சாரி. என்ன பொண்ணு பேசுது? பொண்ணுக்கிட்ட யாராச்சும் இப்படி பேசுவாங்களாடா? நான் என் ஃப்ரெண்ட் ராகுலுக்கு தான் கால் பண்ணேன். என் ஃபோன் ரீசெட் ஆயிடுச்சு. மாற்றி உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. மணி 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 ஒப்புக்கு என்னடா பெல் அடிக்கிற மாதிரி மணி மணின்னு கூப்பிட்டு இருக்கிற? என்ன பிரச்சனை? மணி எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சா? பொண்ணா? இந்த சாமத்துலயா? ஆமாண்டா. நீ எப்போ அவளுக்கு நம்பர் கொடுத்த? யாருக்குமே நம்பர் கொடுக்கல. யார் இந்த பொண்ணுன்னே தெரியல. கால் பண்ணிட்டே இருந்துச்சா, நான் திட்டி விட்டேன். அந்த பொண்ணு அழுதுட்டே சொரிக்கிட்டு கட் பண்ணிருச்சு. ஒப்புறான வீட்டுக்கு வழியே வந்த மகாலட்சுமி வாசல்ல திட்டி அமிச்சிட்டேடா. எதனா சொல்லிட போறேன். எனக்கு என்னடா தெரியும் அது பொண்ணுன்னு? அதுவும் இந்த டைம்ல நீங்க யாரும் கலாய்க்கிறீங்கன்னு திட்டி விட்டேன்டா. சரி, இனிமே போன்லாம் வராது, மூட்டு படு. நான் வேணும் இன்னொருக்கா கால் பண்ணி பார்க்கவா? மாப்பிள்ள ஒரு பிள்ளைகிட்ட இருந்து ஒரு வாட்டி தான் கால் வரும். விட்டோம்னா மூட்டு படுக்க வேண்டியதான். திரும்பு. ஏசப்பா இவனை காப்பாத்து. ஏன் இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? சரி, நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேணாம், கேவலமா கேட்பா. இல்லை வேணாம், நம்ம பேசிட்டு அப்புறம் சொல்லுவோம். ஹலோ, சொல்லுங்க. மறுபடியும் உங்களுக்கே கால் பண்ணிட்டேனா? ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ அழுது? சத்தியமாக நம்ம திட்டுனதுக்காக இல்லை. ஒருவேளை லவ் பிரச்சனையாக இருக்குமோ? அப்படின்னா லவ்வருக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்குமே. என்ன பிரச்சனையாக இருக்கும்? கால் பண்ணால் மானம் போயிடும். டேய் சித்து, ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருக்கு, உனக்கு மானமாடா முக்கியம்? கால் பண்ணடா. டேய் ராகுல், எங்கடா போன? எவ்வளவு நேரம் கால் பண்றது? என்னங்க 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 நான் ராகுல் இல்லைங்க. நீங்கள் கால் பண்ண ராங் நம்பர் தான் பேசுகிறேன். நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் புரியுது. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். என்னால் என்ன ஹெல்ப் முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் காலை வச்சிடுறேன். இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, நான் வச்சிடுறேன். ஹலோ, நீங்க யாரு என்னெல்லாம் தெரியாது. ஆனா நான் இப்ப இருக்க நிலைமைக்கு யார்ட்டாச்சும் பேசலனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். சரி, சொல்லுங்க. ஏன் என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? ஆமா, நான் பெங்களூர்
இப்போ நான் சென்னையில படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அம்மா மட்டும்தான். ஓகே. இப்போ அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. நான் சென்னையில இருக்கிறதால எதுவும் பண்ண முடியல. அங்க மாமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் அம்மா கூட நான் இல்லை. எனக்கு அது ரொம்ப கவலையா இருக்கு. சென்னை எனக்கு புதுசு. எனக்கு இங்க யாரும் இல்லை. ராகுல் மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு. அதனாலதான் அவன் கிட்ட பேச கால் பண்ணேன். என்னங்க அழாதீங்க. அம்மாக்கு எதுவுமே ஆகாது. அம்மா இல்லாத வழி எனக்கும் தெரியும். அதான் மாமா கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் எதையும் பற்றி யோசிக்காதீங்க. எதுவுமே நடக்காது. நீங்கள் எப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க இன்னும் கவலைப்படுவாங்க. ஃபஸ்ட்டு அழுற தண்ணி பாட்டுங்க. ஹலோ, இருக்கீங்களா? என்னங்க நான் ஒன்று சொல்லவா? இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவும் எப்பயுமே ஏதோ ஒரு விஷயம் நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம மனசு உடைக்கலாம், எப்படி நம்மளை டவுன் பண்ணலாம், எங்களை எப்படி பின்னாடி தள்ளலான்னு காத்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் நடந்தாலும் எங்களை டவுன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களை கடைசி வரை வாழ வைக்கும். ஸோ அம்மா இப்போ உங்கள் கூட இல்லை அப்படின்றத விட அம்மா எல்லாம் ஓகே ஆகி உங்ககிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு இப்போ வேணும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம செயலை விட சிந்தனைக்கு தான் பவர் அதிகம். ஸோ நீங்கள் இப்போ அதைத்தான் நம்பணும். புரியுதா? தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, ராகுல் கிட்ட பேசியிருந்தா கூட இவ்வளோ பெட்டரா ஃபீல் பண்ணியிருப்பேனா தெரியல. உங்ககிட்ட பேசும்போது சந்தோஷமா இருக்கு. இப்போல்லாம் அங்கங்க மனுஷனோட பேசுகிறான். எப்போவுமே சோஷியல் மீடியா அப்படியே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவும் நான் பேசுவேன்ட்டு உங்ககிட்ட பேசின அப்புறம் தான் எனக்கே தெரியும். என்னங்க, நீங்கள் அழுறதை விட சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஓகேவா? உங்க கூட பேசினது அம்மா கிட்ட பேசினது போலவே இருந்துச்சு. அம்மாவும் இப்படி தான் மோட்டிவேஷனாக பேசிட்டு இருப்பாங்க. என்னங்க, அம்மா கூட இருக்கிறதெல்லாம் ஒரு வரங்க. அந்த வரம் எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த தாக்கம் எனக்கு எப்போவுமே இருக்குது. ஏன் அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு நான் பிறந்தோடனே அம்மா இருந்துட்டாங்க. அப்பா தான் என்னை படிக்க வச்சு இப்போ மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா பாசமானவர் தான், இருந்தாலும் பசங்களுக்கு அம்மா தானே எல்லாம். அதனால் அந்த வருத்தம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ சாரி, நான் கேட்டது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஐயோ, இங்கே பாருங்களேன், உங்களை நான் ரிகவரி பண்ணிட்டு என் கதையை சொல்லி உங்களை சேட் ஆக்குறேன். நாளைக்கு அம்மா உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ தூங்குங்க மேடம். ஓகே சார், நீங்களும் தூங்குங்க. குட் நைட். ஹலோ மேடம், இப்போ குட் நைட் இல்லை, குட் மார்னிங். இப்போ டைம் 4:30. ஆமால, குட் மார்னிங் மிஸ்டர். ஹே, இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். உன் பேர் என்னன்னு கேட்குற பாரு. உன் பேர் என்ன? சித்தார்த். உங்க நேம்? என் பேரு கீர்த்தனா. ஓகே கீர்த்து, அப்போ தூங்குங்க. இப்போ நான் ஒன்று தான் மிஸ் பண்ணுறேன். என்னது? இந்நேரம் அம்மா கூட இருந்திருந்தா அவங்க தோல்ல சாஞ்சி தூங்கி இருப்பேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அம்மா ஓகே ஆகி வந்துருவா. நீங்க அவ தோல்ல சாஞ்சி தூங்கிடலாம். ஆனா இப்போ என் தோலும் ஃப்ரீயா தான் இருக்கு. வேணும்னா சாஞ்சிக்கலாம். சித்து, உன் தோளில் உன் சாயவா?